எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். திஸ் இஸ் ஃப்ளோமி ஹியர். கடந்த 8 நாளாகவே தமிழ்நாடு முழுக்க பரபரப்பாக இருந்த ஒரே விஷயம், சைதை துரைசாமி அவங்க பையன் வெற்றி துரைசாமி மாயமானாரா, கடத்தப்பட்டாரா, உயிரோடு இருக்காரா இல்லையா அப்படின்ற கேள்வி தான் இருந்தது. ஆனால் நேற்று அந்த கேள்விக்கு விடை தெரிகிற விதமாக அவர் சடலமாக மீட்கப்பட்டார். பல்வேறு விதமான போராட்டங்களுக்கு பிறகு தான் அவர் சடலமாக மீட்கப்பட்டார். எப்படி கண்டுபிடிக்கப்பட்டார் அப்படின்றத பற்றியும், இனிமேல் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் என்னோடய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் மட்டும்தான் எனக்கான பெட்டர் அப்ரிசியேஷன். சைதை துரைசாமி அவங்க பையன் வெற்றி துரைசாமி அவருக்கு நார்மலாகவே டைரக்ட் பண்ணணும் அப்படின்றதுல ரொம்ப ஆர்வம் அதிகமாக இருந்த ஒரு பையன் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. என்றாவது ஒரு நாள் அப்படின்ற ஒரு படத்தை, ஒரு சைக்காலஜிக்கல் த்ரில்லர் மூவி டைரக்ட் பண்ணியிருந்தார். அந்த படத்துக்கு 43 அவார்ட்ஸ் கிடச்சிது. தமிழ்நாட்டில் ஒரு சிறந்த அறிமுக நடிகர், சிறந்த அறிமுக இயக்குனர் அப்படின்ற விருதும் அவருக்கு கிடச்சிது. சரி, அதை தொடர்ந்து இன்னொரு வெப் சீரிஸ் எடுக்கலாம் அப்படின்றதுக்காக தான் லொக்கேஷன் பார்க்குறதுக்காக இமாச்சல் பிரதேசர் போயிருக்காங்க. அங்கே போகும் பொழுது போன வேலை நல்லபடியாக முடிஞ்சது. திரும்பி சென்னை போகலாம் அப்படின்னு இனோவா காரில் டிரைவர், அவரோட ஃப்ரெண்டு கோபிநாத் எல்லாம் வந்துட்டு இருக்கும்போது ஒரு பாறையில் கார் மோதி சட்லஜ் நதியில் விழுகுது. விழுந்த கையோட டிரைவரை உயிரிழந்த நிலையில் மீட்டுட்டாங்க. அவரோட நண்பரை காயங்களோடு மீட்டுட்டாங்க. ஆனால் 8 நாளாக தேடியும் சைதை துரைசாமி அவங்க பையன் வெற்றி துரைசாமி மட்டும் கிடைக்கவே இல்லை. பல்வேறு விதமான போராட்டங்கள், மத்திய அரசு, மாநில அரசு, சென்னையிலேருந்து போன நிறைய பேர் தேடியும் கிடைக்கவே இல்லை. ஃபைனலாக வேறு வழியே இல்லாமல் என் பையனை பற்றி துப்பு கொடுக்குறவங்களுக்கு 1 கோடி வரைக்கும் நான் சன்மானமாக தரேன் அப்படிலாம் சைதை துரைசாமி சொல்லிவிட்டு அங்கேயே காத்துட்ருந்தார். எந்த தேடுதல் முயற்சியும் வெற்றி கொடுக்கல. அந்த டைமில் உள்ளூரில் இருக்கிற நீச்சல் வீரர்களை தொடர்பு கொண்ட போது அவங்க இறங்கி தேட ஆரம்பிச்சிருக்காங்க. ஆற்றுக்கு அடியில் கடுமையான குளிரில் தொடர்ந்து தேடுதல் வேட்டைக்கு பிறகு கார் எங்கே விழுந்ததோ அங்கேருந்து 3 கிலோமீட்டர் தள்ளி ஒரு பாறைக்கு நடுவில் வெற்றி துரைசாமி அவங்களோட உடல் சடலமாக மீட்கப்பட்டிருக்கு. குளிர்ந்த தண்ணி அப்படின்றதுனால உடம்புல எந்த டேமேஜும் இல்லை. எப்படி இருந்தாரோ அப்படியே தான் இருந்தார். அவரை பார்த்ததுமே அவங்க ஃபேமிலியில் உள்ளவங்க ஆமாம் இது வெற்றி துரைசாமி தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எப்படி கண்டுபிடிச்சாங்க, அதுக்கு என்ன டாக்டிக்ஸ் அவங்க யூஸ் பண்ணாங்கன்னா, வெற்றி துரைசாமியோட வெயிட் ஹைட்டெல்லாம் மெஷர் பண்ணி ஒரு உருவ பொம்மையை செஞ்சு தூக்கி போட்டிருக்காங்க. அந்த உருவ பொம்மை தண்ணியில் எவ்வளோ தூரம் அடித்து செல்லப்பட்டிருக்குன்னு அது ஃபாலோ பண்ணி போயிருக்காங்க. அதை ஃபாலோ பண்ணி போனதுக்கப்புறம் தான் அவரை கண்டுபிடிக்கவே பட்டது. இப்போது சிம்லாவில் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கு. பிரேத பரிசோதனைக்கு அப்புறம் அவரோட உடல் சென்னை எடுத்துகிட்டு வரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது கூடவே சேர்த்து இவ்வளோ பேர் தேடியும் லோக்கலில் உள்ளவங்க தேடினதுக்கப்புறம் தானே அவர் கிடைச்சாரு. ஸோ அவங்களுக்கே அந்த 1 கோடி அமௌண்ட்டையும் இனாமாக நான் தந்துடுறேன் அப்படின்னு சைதை துரைசாமி அவங்க சொல்லியிருக்காங்க. பல்வேறு விதமான போராட்டங்களுக்கு பிறகு கண்டுபிடித்து கொடுத்த நீச்சல் வீரர்களுக்கு அந்த பணத்தை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சைதை துரைசாமி சொன்னது இவ்வளோ பெரிய சங்கடமான சூழ்நிலையிலும் இப்படி ஒரு முடிவை எடுத்திருக்காரு அப்படின்னு நினைக்கும் பொழுது, இந்த நல்ல மனுஷனுக்கா இப்படி நடக்கணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது.